சாமிக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது தோளில் வந்து அழகாக ஒரு சின்னதாக ஒரு ரெட் கலர் பூ கீழே விழுந்தது. இதுவே நல்ல சகுனம். பொதுவாக சாமிகிட்டேருந்து பூ விழுகிறது நல்ல சகுனம். கோரிக்கை வச்சு அங்கே தொட்டுக்கும். ஏப்ரல் மாதம் முதல் தேதினால எல்லாரும் புது கணக்கு போடுவாங்க. புது கணக்கு போடும் பொழுது நீங்கள் கல்லாப்புட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த காயினை வச்சுக்கோங்க. பீரோவில் வச்சுருந்தாலும் பீரோவில் இந்த காயின் வச்சுங்க. அதே மாதிரி இழந்ததை எல்லாமே மீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் செல்வ வளத்தை கூட இழந்தீங்கன்னா கூட அம்மனை வேண்டலாம். ஏன்னா அவங்க நாணயத்தில் தானே இருக்காங்க. அதனால் இழந்த செல்வ வளத்தை கூட திருப்பி கொடுப்பாங்க. ஞாபகம் மறுபடியும் ஒரு பொருளை வச்சு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. இருந்த இடத்துலேருந்து அரைக்காசம்மனை வேண்டிட்டு தேடிங்கன்னா உடனே பொருள் கிடைக்கும். ஓம் சக்தி. லட்சுமி பேரசனை நடக்கும் பொழுது குபேரன் துணைவியான சித்திரையாக கையிலிருந்து தாமரை மலர் சென்று விட்டது. இது தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் பூஜை செய்யும் பக்தர்களுக்கும் நல்ல சரணமாக கருதப்படுகின்றது. பிறகு இருக்கும் தமிழ் பொருடமா பராப வருடத்தை முன்னிட்டு வரும் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லட்சுமி பேரசனையில் கோ பூஜை மற்றும் அஸ்வ பூஜையுடன் லட்சுமி பேரசனையில் விஸ்வரூப தரிசனம் நிகழ்க்கப்பட்டு குபேர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நாணயங்களாலும் மலர்களாலும் சிறப்பு லட்சுமி குபேர பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. மேலும் பிறகு இருக்கும் தமிழ் புதுவருடத்தை முன்னிட்டு லட்சுமி பேரசனை முழுவதும் செல்வத்தினால் பணத்தினால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அன்று நாள் முழுவதும் குபேர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நாணயங்களால் மலர்களாலும் சிறப்பு லட்சுமி குபேர பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. பிறகு இருக்கும் தமிழ் புதுவருட நாளில் லட்சுமி குபேர தரிசனம் செய்வதில் இருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் கைநீட்ட முறையில் நாணய பிரசாதமும் வழங்கப்பட இருக்கின்றது. பிறகு இருக்கும் தமிழ் புதுவருட பராபருடத்தின் ராஜாவாக குரு பகவான் திகழ்கின்றார். குருவின் அதிதேவதையை பிரம்மா ஆகின்றார். பிரம்மாவின் கொல்லும் பெருனை குபேர பகவான் ஆகின்றார். குருவிற்கும் பிரம்மாவிற்கும் குபேர பகவானுக்கும் வியாழக்கிழமை உகந்த நாளாகும். ஆதலால் பிறகு இருக்கும் தமிழ் புதுவருட நாளில் குருவின் அதிதேவதையான பிரம்மாவின் கொல்லும் பெருனான குபேர பகவானை தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்றுச் செல்வதும் மிகவும் விசேஷமாகும். ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமிக்கு பொன் கிடைத்தான புதன் கிடைத்தால் சொல்லக்கூடிய புதன்கிழமை இன்றைய நாளிலும் மாதத்தின் முதல் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் முதல் தேதி பௌர்ணமி தேதியாம் இன்றைய நாளிலும் லட்சுமி பேரரை தரிசனம் செய்வதற்கு அனைவரும் இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் அரைக்காசமணிகள் வேண்டட்டும் கிட்டட்டும்.